நம் பூமியில் உயிர்கள் எப்படி தோன்றின என்ற கேள்விக்கு விஞ்ஞானிகளிடையே பலவித கருத்துக்கள் நிலவுகின்றன. நாம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்திருக்கலாம் என்ற கூற்றை பல ஆய்வாளர்கள் முன்வைக்கின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நாம் அறிந்ததிலேயே நம் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. வேறு எந்த கிரகத்திலும் உயிரினங்கள் இல்லை. இதனாலேயே பூமி மற்ற கோள்களிலிருந்து தனித்துவம் பெறுகிறது. ஆனால் பூமியில் எப்படி உயிர்கள் தோன்றின என்ற கேள்விக்கு ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். சமீபத்திய ஆய்வின்படி நம் பூமியில் உயிர்களின் தோற்றம் முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட மில்லியன் ஆண்டுகள் மிகவும் பழமையானது என்றும் சுமார் 4.2 பில்லியன் ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள். நம் பூமியில் பரிணாமம் எதிர்பார்த்ததை விட மிக விரைவாக தொடங்கியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். விஞ்ஞானி எட்வர்ட் மூடி மற்றும் அவருடைய குழுவினர் நம் பூமியில் மனிதர்களின் மிக பழமையான மூதாதையரின் வயது 4.9 முதல் 4.33 பில்லியன் ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளார்கள். இதுவரை கிடைத்த புதைப்படிவ பொருட்களை ஆய்வு செய்ததில் மதிப்பிடப்பட்டதை விட இவை பல நூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று தெரிய வந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி சரியானது என்று நிரூபிக்கப்பட்டால் 4 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு கனிமத்தில் உயிர்களின் தடயங்களை கண்டறிந்த விஞ்ஞானி எலிசபெத் பெல்லின் முந்தைய ஆய்வை இது உறுதி செய்யுமா? 3.8 முதல் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நம் பூமியில் தொடர்ந்து விண்கற்கள் மற்றும் எரிகற்கள் மழை பெய்த காலம். இந்த மோதல்கள் நம் பூமியை முற்றிலுமாக அழித்து அதன் பின்னர் உயிர்கள் தோன்றியதா அல்லது அதற்கு முன்னரே நம் பூமியில் உயிர்கள் தோன்றியிருந்ததா என்பதே இந்த ஆராய்ச்சி. இந்த விண்மீன் தாக்குதல் காலத்திற்கு பின்னர் தான் பூமியில் வாழ்க்கை தொடங்கியது என்று இதுவரை நம்பப்பட்டது. இப்போது கடுமையான சூழ்நிலைகளிலும் மனித மூதாதையர்கள் உயிர் பிழைத்திருக்கலாம் என்று இந்த புதிய ஆராய்ச்சி கூறுகிறது. இந்த கண்டுபிடிப்பு நம் பூமியில் உயிர்களின் தோற்றம் பற்றிய கதையை முற்றிலுமாக மாற்றிவிடும். நம் பூமியில் உயிர்கள் தோன்றியது பற்றி மற்றொரு கேள்வியும் எழுந்துள்ளது. உயிர்கள் நம் பூமியில் தோன்றியதா அல்லது அது வேறொரு கிரகத்திலிருந்து வந்ததா என்ற கேள்விதான். இந்த கருத்து பான்ஸ்பெர்மியா கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்பாட்டின்படி உயிர்கள் வேறொரு கிரகத்தில் பரிணாம வளர்ச்சியடைந்து விண்கற்கள் வழியாக நம் பூமியை வந்தடைந்திருக்கலாம் என்று கூறுகிறது. இந்த கோட்பாட்டை சில விஞ்ஞானிகள் நிராகரிக்கின்றார்கள். பொதுவாக விண்கற்கள் பயணித்து வர பல நூறு ஆண்டுகள் ஆகும். ஆனால் செவ்வாய் கிரகம் போன்ற அருகில் உள்ள கிரகத்திலிருந்து உயிர்கள் பூமிக்கு வந்திருக்கலாம் என்று ஒரு சிலர் கருத்தை முன்வைக்கின்றார்கள். செவ்வாய் கிரகம் நம் சூரிய குடும்பத்தில் 4வதாக உள்ள ஒரு கோள். இங்கு மெல்லிய வளிமண்டலம் உள்ளது என்றும் தண்ணீர் பனிக்கட்டியாக உள்ளது என்ற சாத்தியக்கூறுகளையும் விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். செவ்வாய் கிரகமும் நம் பூமியும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் உருவானவை. ஆனால் செவ்வாய் கிரகம் மிக விரைவாக குளிர்ந்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் ஆரம்ப நாட்களில் அதிகமாக நீர் இருந்ததாக அறிவியல் பதிவுகள் காட்டுகின்றன. அதாவது அந்த கிரகம் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் முதலில் உருவாகி பின்னர் விண்கல் வழியாக நம் பூமியை அடைந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தற்போது கூறுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக பூமியில் நூற்றுக்கணக்கான செவ்வாய் கிரக விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. சில விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தில் இருந்து வந்த விண்கற்களில் சிறிய பாக்டீரியா போன்ற உருவங்கள் இருந்ததாக கண்டுபிடித்துள்ளார்கள். ஆனால் அது உண்மையிலேயே செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த உயிரினமா இல்லையா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. இந்த பான்ஸ்பெர்மியா கோட்பாடு சரியாக இருந்தால் பூமியில் உயிரினங்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தன என்று முடிவுக்கு வரலாம். இருப்பினும் இது குறித்த ஆராய்ச்சி இன்றும் தொடர்கிறது. எதிர்காலத்தில் உறுதியான சான்றுகள் கிடைத்தால் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய நமது பார்வையை முற்றிலுமாக மாற்றிவிடும். மனிதர்களின் உடம்பில் உள்ள DNA தான் நம்முடைய மரபணு தகவல்களை வைத்திருக்கும். இந்த DNA தான் நம்முடைய முன்னோர்களின் தகவல்களையும் வைத்துள்ளது. ஒருவேளை செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த உயிரினங்களில் உள்ள DNAவும் நம்முடைய DNAவும் ஒரே மாதிரி இருந்தால் அது இந்த பான்ஸ்பெர்மியா கோட்பாட்டுக்கு ஒரு ஆதாரமாக மாறலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். Thank you.